அதான் சத்தியம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு பாருங்கம்மா, கடம்பா தாங்கம்மா தொக்கு பண்ண போறோம். இது கனவா மீன் சொல்லுவாங்க, இந்த கடம்பான்னு சொல்லுவோம் நம்ம. இதை தொக்கு பண்ணலாங்கம்மா. இது நம்ம எப்படி கிளீன் பண்ணிக்கிறோன்னு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோங்கம்மா. நீங்க அதை பார்த்து இது மாதிரி கிளீன் பண்ணுங்கம்மா. தேவையான பொருளுங்கம்மா, நம்ம வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறோம், இஞ்சி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறோம். இது ரெண்டு நம்ம அம்மியில் அரைச்சிக்கலாங்கம்மா. கொஞ்சம் மிளகு எடுத்துக்கிறோம், அது நம்ம அம்மியில் அரைச்சிக்கலாங்கம்மா. நம்ம அம்மியை முன்னாடியே கழுவி வச்சுட்டோங்கம்மா. இதில் காஞ்சதுல தான் மிளகு தூள் பண்ணுன்றதுக்காக முன்னாடியே நம்ம கழுவி வச்சுட்டோம். இப்போ தொடச்சிட்டு நம்ம அதை தூள் பண்ணிக்கலாங்கம்மா. நல்லா நைஸா ஆயிடுச்சுங்கம்மா. இப்ப நம்ம எடுத்து வச்சுக்கலாங்கம்மா. நம்ம இதுலயே நம்ம பூண்டையும் இஞ்சியும் வச்சு அரைச்சிக்கலாங்கம்மா. நம்ம அடுப்பு பத்த வச்சுக்கலாங்கம்மா. இந்த காத்து வேற நல்லா அடிக்குதுங்களா, அது அடுப்பு பத்த வைக்கிறது ரொம்ப பத்த வைக்கிறதுக்கே முடியலங்கம்மா. காத்துல அவிஞ்சு போயிடுது. நம்ம பத்த வைக்க அடுப்பு நல்லா எரியுதுங்கம்மா. எரிய வச்சுட்டோங்கம்மா. இந்த அடுப்பு பத்த வைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு காத்துல அவிஞ்சு போகுதுங்கம்மா. இப்ப நல்லா எரியுதுங்கம்மா. இப்ப நம்ம இதை வச்சுக்கலாங்கம்மா. நம்ம இதுல தாங்கம்மா எல்லா மசாலாவும் போட்டுன்னு வந்துக்கிறோம். குட்டி குட்டி டப்பால போட்டுன்னு வந்து இங்க செய்வோங்கம்மா. இது மருமகளுக்காக அவங்க வீட்டுல கொடுத்தாங்க இத மசாலா டப்பான்னு சொல்லி. அத்தை இதுல போட்டுக்குங்க அத்தை, அதுல ஒண்ணு ஒண்ணா எடுத்துன்னு போக முடியல, மொத்தமா நம்ம இதுல போட்டுக்கலான்னு அவங்க சொன்னாங்கம்மா. அதனாலதான் சரிங்க அப்படின்னு சொல்லி இதுல போட்டுக்கணுங்கம்மா. வாங்கம்மா, இது நம்ம எண்ணெய் ஊத்தலாம். நல்லா காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாங்கம்மா. கடுகு பொரிஞ்சிச்சுங்க, வெங்காயம் போட்டுக்கலாங்கம்மா. இது நல்லா செவந்து பொன்னிறமா வறுத்துக்கலாங்கம்மா. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிச்சுங்க. இப்ப தக்காளி போட்டு வதக்கலாங்கம்மா. கூடவே நம்ம கொஞ்சமா கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாங்கம்மா. கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு நம்ம கலரி தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்கம்மா. பண்ணிட்டோம்னா அது கொஞ்ச நேரத்துல வதங்கிடுங்கம்மா. நம்ம அரைச்சி வச்சிருக்கலாங்கம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது இதில் நம்ம போட்டுக்கலாங்கம்மா. நல்லா நம்ம பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கலாங்கம்மா. இருக்குதுங்கம்மா, இஞ்சி பூண்டு அம்மியில் அரைச்சி போட வாசனையா இருக்குதுங்கம்மா. இது நல்லா வதங்கிச்சிங்கம்மா. இப்போ நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாங்கம்மா. ஏன்னா மிளகுத்தூளும் போட போகிறோம், அதனால இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாங்கம்மா. நான் கொஞ்சம் கம்மியாக போடுவேன், நீங்கள் கொஞ்சம் அதிகம் வேணாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்கம்மா. இது கொஞ்ச நேரம் பச்சை வாசனை மிளகாத்தூள் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கலாங்கம்மா. அதெல்லாம் நம்ம மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுக்கிறோங்கம்மா. சுத்தமாக தண்ணிலாம் சுத்தமாக வெடிக்கட்டிட்டு இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாங்கம்மா. வதங்கிடுச்சு சுத்தமாக தண்ணி இல்லாமல் பண்ணி வச்சுக்கிறோங்கம்மா. இதுவே இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வரும் பாருங்க. உங்ககிட்ட நான் காட்டுறேன் பாருங்கம்மா.
இங்கே வந்து தாங்கம்மா எனக்கே தெரியும். ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கறி மீன் 2 தான் வாங்குவோம் எப்பயாச்சும். அது கூட பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் வருஷ பருப்பு இந்த 3 டைம் தாங்கம்மா அங்கெல்லாம் ஊர்லலாம் செய்வாங்க சின்ன வயசாக இருக்கும்போது. இங்கே வந்ததுக்கப்புறம் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக இந்த மாதிரிலாம் செய்வாங்கம்மா. பார்த்தது கூட இல்லை இதெல்லாம். அவங்க தான் அழகாக வாங்கி க்ளீன் பண்ணி செய்வாங்கம்மா. சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்கம்மா இது. அதுலேருந்து அவங்க பண்ணுறது வந்து நம்மளும் அதே மாதிரி எங்களுக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. நானும் இது மாதிரி பண்ணி தருவேங்கம்மா குழந்தைங்களுக்கு. எங்கள் பையன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக இருக்கிற கையில் இப்படி விட்டுன்னு கையில் மாட்டி அழகாக சாப்பிடுவார். அதனால ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் அம்மா கடமை வாங்கினு செய்யுமா கடமை வாங்கினு செய்யுன்னு சொல்லுவாங்கம்மா. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாங்கம்மா போட்டதுக்கு அப்புறம் என்ன எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கம்மா நான் தண்ணி வரும்னு சொன்னேங்க இல்லையா. இது பாருங்க இதுவே தொக்கு மாதிரி தண்ணி இருக்கு பாருங்கம்மா. நம்ம தண்ணியோட கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் தண்ணி கிண்ணி ஊற்றணுமா இந்த கடாயிலேயே அரை தண்ணி வந்துருங்கம்மா. அது சுண்டுறதுக்கே நம்ம ரொம்ப டைம் ஆகிடும். நம்ம ஒட்டை பிழிஞ்சிட்டு பண்ணோம்னா இது மாதிரி நல்லா திட்டமாக இருக்குங்கம்மா. இது ரொம்ப நேரம் வேகணுன்றதே இல்லைங்கம்மா. லப்பர் மாதிரி ஆகிடும் ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா. இப்போ நம்ம ஒட்டை பிழிஞ்சிட்டு போட்டு வதக்கி எடுக்கிற அந்த நேரமே போதுங்கம்மா. இதுக்கு போட்டிருக்கோங்கம்மா. நீங்கள் உப்பு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்குதா இல்லையான்னு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறமா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம குட்டி கடுமா தாங்கம்மா வாங்கினோம். குட்டி கடுமான்றதுனால தலை சின்னதாக இருந்தது அதை அப்படியே போட்டோம். நீங்கள் பெரிய கடுமாவாக இருந்துச்சுன்னா தலையை அந்த 2 அந்த கட் பண்ணி கூட போடலாங்கம்மா. மிளகுத்தூள் போட்டு இதை கலரிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுங்க இல்லையா அம்மியில் அந்த மிளகுத்தூளை போட்டு நம்ம கலரிடலாம். எல்லாம் நல்லா சுத்தமாக தண்ணிலாம் வண்டி இதுவாகிடுச்சுங்கம்மா. ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம இப்போ இறக்கிக்கலாம். அழகாக இந்த தொக்கு நல்லா சூப்பராக வந்துடுச்சிங்கம்மா. நல்லா வாசனையாக இருக்குதுங்கம்மா. இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம அரைச்சி போட்டு மிளகுத்தூள் வாசனையாக இருக்குதுங்கம்மா. நல்லா அவ்வளோதாங்கம்மா. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. எல்லாரும் வீட்டில் இருக்குங்க எல்லாரும் சாப்பிடுங்கம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சத்யா அம்மா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. வாங்கம்மா எல்லாரும் சாப்பிட்லாம்.